வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம். துவையல், சட்னி இப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வச்சு நீங்கள் இந்த பீர்க்கங்காயோட தோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். ஒரு 3/4 பக்குவம் நல்லா இந்த எண்ணெயிலேயே பீர்க்கங்காய் தோல் நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா சுருளை வெந்துருச்சு இல்லையா, இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒரு 3/4 பக்குவம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது துவையல். அதுக்கப்புறம் நம்ம அதே கடாயில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வெள்ளை பூண்டு, அதுக்கடுத்து 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். வரமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பீர்க்கங்காய் தோல், அதையும் இதோடு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அது வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, அந்த உளுந்தம்பருப்பு எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த தோலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுங்க. இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் புளி இருக்கு இல்லையா, அது நான் ஊற வச்ச தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, அந்த தண்ணியும் இதில் ஊற்றி திரும்ப நல்லா நீங்கள் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு வரமிளகா போட்டிருக்கேன் கிள்ளி, அதுக்கடுத்து பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இந்த சட்னி உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், அப்புறம் சாதத்து கூட போட்டு அப்படியே ஒரு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட பசங்களுக்கு இந்த சட்னியோட கிளறி உருளைக்கிழங்கு இல்லைன்னா காலிஃப்ளவர் ஏதாவது ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.